வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். திப்ப ரொட்டை. அந்த திப்ப ரொட்டிக்கு என்ன மாவு யூஸ் பண்ணுவேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் இட்லி போட்ட மாவு இருக்கும் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். அந்த மாவு தாங்க. ஃபஸ்ட்டு டே இட்லி ஊற்றிப்போம், நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி திப்ப ரொட்டி மாதிரி போட்டுப்போம். நம்ம கல் தோசை போடுவோம்ல அந்த மாதிரி தான். பட் இதுக்கு வந்து கடல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும், நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி போட்டிக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அந்த தோசை வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆந்திராவில் இந்த பீமவரம், வைஜாக் சைடு எல்லாமே வந்து இந்த ஸ்ரீராம் நவமிக்கு வந்து நம்ம வெள்ளத்தில் பண்ணுவோம்ல பானகம், அந்த மாதிரி சொல்லுவாங்க, கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் தொட்டி சாப்பிடுவாங்க. பட் நான் அதுக்கு வந்து இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கார்லிக் சில்லி பவுட்ரு பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வந்து அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் கார்லிக், நல்லெண்ணெய், சில்லி பவுடர், ஜீரகம், சால்ட்டு. இது அம்மியில் தான் இது பண்ணணும், அதாவது இடிச்சிக்கணும். நம்ம உலக்கில் இடித்து பண்ணால் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். மிக்சியில் போடாதீங்க, ஓகே. நான் இனி வரைக்கும் தான் கொஞ்சோண்டி பண்ணுறேன், ஒரு ஸ்பூன். இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், சுடு சுடு சாப்பாடில் நெய் ஊற்றிக்கலாம். நாக்கு சரியில்லைன்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் பொரியலில் கூட போடலாம், தோசை மேலே கூட தடவி சாப்பிட்லாம். இது அது தோசை மேலே போடும்போது கொஞ்சம் ஒரச்சக்கல் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இது கர்னூல் சைடு பண்ணுவாங்க இந்த கார்லிக் சில்லி. இது வந்து ராயல்சீமா சைடு. இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த திப்ப ரொட்டி ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கானி ஒரு பாண்டி இருக்கும், பாண்டியில் தான் ஊற்றி. அங்கே ஆந்திராவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விரல் அடுப்பு இருக்கும்ல அதில் சுடுவாங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு இது ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரவா இட்லி பண்ணும்போது பண்ணுங்கள். நீங்கள் தோசை மாவுலெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வந்து தோசை மாவு ஒரே இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணுவோம். பட் அது வேறு, இது வேறு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். நான் இப்போ அது சாப்பிடும்போது சவுண்டு பாருங்கள் எப்படி வருமோ. திப்ப ரொட்டி சூப்பராக இருக்கும் தெரியுமா? இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ அந்த கார்லிக் ஸ்மெல்லு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். கிறிஸ்பியாக ரொம்ப ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு வந்து அது சொல்கிறது சான்ஸே இல்லைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு பாருங்கள் இட்லி மாவில். அதே மாதிரி ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.